ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க லோகா சாப்டர் 1 சந்திரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறாங்க. அவங்க தங்கிட்டு இருக்க ரூம்க்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஜன்னலை திறந்து பார்த்தாலே நம்ம ஹீரோவோட ரூம் இருக்கு. அவர் அங்க நின்று நம்ம ஹீரோயினை பார்த்து ரசிக்கிறாரு. ஒரு கட்டத்துல லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு அமைதியா இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா ஹீரோட ஆக்டிவிட்டிஸ் அவர் ஃபுல்லாவே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சில மர்மமான விஷயங்கள் தெரிய வருது. அப்படி இவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கலாரங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை நீட்டா பிரசன்டும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க தான் லீடு. கல்யாணி பிரியதர்ஷினி பண்ணிருக்காங்க. தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அவங்க கேரக்டரும் சூப்பராகவே எழுதிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதிருக்காங்க. அவரும் பெஸ்ட்டா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வில்லனா சாண்டி நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் சூப்பராகவே எழுதிருக்காங்க. அவரையும் உட்காந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த படத்தை பார்க்கும். படத்துல இவங்க காமிச்சிருக்க ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ஒன்னொன்னு தரமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல அல்டிமேட்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமா போனாலும் நடுவில் ஒரு சில போர்ஷன்ஸ் நமக்கு லேக் அடிக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சதுல இருந்து அல்டிமேட்டான காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதையும் தாண்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் அல்டிமேட்டான ஒரு படத்தையே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு தரமான படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல ஒரு சில குறைகள் இருந்தாலும் அது பெருசா நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.